Hello friends, welcome back to our channel Simply Aari. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு தானே பொங்கல், இன்றைக்கே எதுக்கு இவங்க விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நாளைக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி என்னோடய விஷஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த லாக்டவுன் பேண்டமிக் சிச்சுவேஷன் இதெல்லாம் நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக செய்வோம். வேக்சின் போடாதவங்க கண்டிப்பாக வேக்சின்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் எந்த பப்ளிக் பிளேஸ்க்கு போனாலும் ரிமூவ் பண்ணாதீங்க. இந்த 2 சிம்பிள் திங் நம்ம பண்ணாலே போதும். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லேருந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் ரெக்கவர் ஆகி வர முடியும். மாற்றத்தை அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்காம நம்மளிருந்து தொடங்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான டாசல் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி. இது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வர ஒரு ஃப்ளவர் டிசைன் தான். ஸோ யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக தான் ஸ்பெஷலி இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளவர் போடுறதுக்காக டார்க் ரெட் கலர் த்ரெட்டும், ஸ்டெம்ப் அண்ட் லீஃப் போடுறதுக்காக ஆலிவ் க்ரீன் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். நீடில் பெல் பிராண்டில் சைஸ் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இப்போது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெம்ப் அண்ட் லீஃப் நான் வரைஞ்சிக்கிறேன். இது ரொம்ப லைட் கலர் கிளாத் அப்படின்றனால நம்ம சாக் பீஸோ கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணாலும் வெளியில் தெரியாது. ஸோ நான் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கிறேன். சின்னதாக ஒரு ஸ்டெம்ப் வரைஞ்சிட்டு அதோட 2 சைட்லேயும் ஒரு சின்ன லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல டாசல் ஃப்ளவர் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெம்ப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நார்மல் நீடலில் 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டெம்ப்புக்கு ஸ்டெம்ப் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டெம்போட எண்ட்லேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஃபுல் த்ரெட்டும் வெளியில் எடுத்துகிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. இப்போது நம்ம வரைஞ்ச லைன்லேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் கொடுத்து இந்த மாதிரி நான் சைட்லேயே அதை வெளியில் எடுக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்த த்ரெட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நான் இந்த நீடில் வெளியில் கொண்டு வரேன். த்ரெட்டை ஃபுல்லாக இது வழியாக நம்ம எடுத்துடலாம். நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணுறனால கொஞ்சம் இந்த மாதிரி சிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க த்ரெட்டை ரொம்ப லென்த்தியாக எடுத்துக்காமல் உங்களால் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி நான் அடுத்த ஸ்டிச் போட போகிறேன். இதுக்கு நீடில் சைடாக கொண்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் எந்த இடத்துல முடிஞ்சதோ அதுக்கு பக்கத்துலேருந்து நான் வெளியில் எடுக்கிறேன். வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வெளியில் எடுக்கிற த்ரெட்டை உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் எல்லா ஸ்டிச்சும் ஒரே மாதிரி வரும். இப்போ அடுத்தது பார்த்துக்கோங்க. நீடில் இந்த மாதிரி க்ராஸாக பஞ்ச் பண்ணி லாஸ்ட் போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேருந்து வெளியில் எடுக்கிறேன். த்ரெட்டை நம்ம மேலே இப்படி இழுக்கும் போது சிக்காகாமல் மட்டும் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்டெம் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த ஸ்டெம்போட லாஸ்ட் ஸ்டிச் நம்ம டாசல் ஃப்ளவர் போடுறதுக்கு வரைஞ்சிருக்கிற லைன் மேலே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ஃபுல்லாக கீழே எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டெம்ப் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது லீஃப் பார்க்கலாம். இந்த லீஃபோட டிப்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ நீடில் லீஃபோட சென்டருக்கு கொஞ்சம் மேலே மறுபடியும் பஞ்ச் பண்ணுறேன். இப்போ நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த லைனுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து மறுபடியும் நான் த்ரெட் எடுக்கிறேன். அதை ரைட் சைடில் நான் எங்கேருந்து த்ரெட் எடுத்தனோ அதுக்கு நேராகவே பஞ்ச் பண்ணுறேன். ஃபுல் த்ரெட்டையும் கீழே எடுத்துடாமல் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம சென்டரில் எடுத்த த்ரெட்டுக்கு கீழேருந்து நான் மறுபடியும் நீடில் வெளியில் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் த்ரெட்டையும் மேலே எடுத்துக்கலாம். இப்போ 2 சைட்லேயும் நம்ம கொடுத்த த்ரெட் இப்போ நம்ம நடுவிலேருந்து எடுத்த த்ரெட்டில் லாக் ஆகிடும். நம்ம லேசி டேசி ஸ்டிச் போட்டு அதே மெத்தட் தான். இப்படியே நம்ம அடுத்த ஸ்டிச் போட்டோன்னா நடுவில் இருக்கிற ஸ்டிச் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த லாக் ஸ்டிச் கரெக்டாக லீஃபோட சென்டர் லைன்லேயே வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து நீடில் எடுக்கிறேன். ரைட் சைடில் மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணுறேன். எக்ஸஸ் த்ரெட்டை இந்த மாதிரி கையில் பிடிச்சிருக்கேன். நம்ம ப்ரீவியஸாக போட்டு லாக்குக்கு பக்கத்துலேருந்தே நான் நீடில் மறுபடியும் மேலே எடுக்கிறேன். ஃபுல் த்ரெட்டையும் வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி தான் நான் இந்த லீஃபை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம ஆரி டியூட்டோரியலில் ஃபிஷ் போன் மெத்தடில் லீஃப் ஸ்டிச் பார்த்துருப்போம். இது
அதே ஸ்டிச் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பண்ணுறோம். சில்க் த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது ஒரு நூல் எக்ஸஸாக வெளியில் தூக்கிட்டுருக்கு அப்படின்னா ஒவ்வொரு த்ரெட்டாக இழுத்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த த்ரெட் வந்து உள்ளே போயிடும். சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஆங்கர் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட் எல்லாமே போடுறது கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை ஆங்கர் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடச்சதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த லீஃப் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது லீஃபுக்கும் ஸ்டெம்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த கனெக்ட் லைன், இதுலேயும் நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டெம் ஸ்டிச்லேருந்து லீஃப் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டிச் வந்து இப்போ நம்ம போட்டதுக்கு பாதியிலேருந்து நீடில் எடுத்து லீஃப்க்கு நடுவில் பஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு லீஃபும் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஸ்டெம்ப் அண்ட் லீஃப் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் இருக்கிறது அந்த டேசல் ஃப்ளவர். இந்த டேசல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் திக்காக இருக்கிற ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். என்னோடய விரல் ஹைட்டில் இந்த ஷீட் இருக்குது. ஒரு 2.5 இன்ச் ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளவரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஷீட்டில் வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு 125 to 130 இந்த கவுண்ட்டில் நான் வந்து சுற்றிக்கிறேன். ரொம்ப டைட்டாக சுற்றக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் சுற்றக்கூடாது. கரெக்டாக சுற்றுங்க. அப்போ தான் நம்ம த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்து கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ வந்து நான் த்ரெட்டை ஃபுல்லாக அந்த ஷீட்டில் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இப்படியே த்ரெட்டை வந்து வெளியில் இழுத்தோன்னா வராது. ஸோ இந்த ஷீட்டை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக இழுங்க. இது வந்து சில்க் த்ரெட் அப்படின்றனால ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஒரு த்ரெட்டு விட்டோன்னாலே மற்றது எல்லாமே சிக்காயிடும். எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக எடுங்க. இப்போ இந்த பஞ்ச் த்ரெட்டை வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ண லைன் மேலே வச்சுக்கலாம். 2 எண்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டெல்லாம் மூவ் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டே இதுக்கு நடுவில் இருந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டெம் கிட்ட கொண்டு வந்து பஞ்ச் பண்ணுறேன். இப்போது ஓரளவுக்கு இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கும். ஒரு 5 to 6 ஸ்டிச்சஸ் போடுற வரைக்கும் மேலே நம்ம பிடிச்சிருக்கிறத விட்டுறாதீங்க. ஸ்டெம்புக்கு பக்கத்துலேருந்தே த்ரெட் எடுத்து இந்த டாசல் த்ரெட் மேலே இந்த மாதிரி ரேண்டமாக பஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ திக்காக கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். டேசலோட பேஸ் வந்து இப்போ நம்ம நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நீடிலில் வந்து 9x9 18 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் இந்த பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளவரை ஷேப் பண்ணலாம். இப்போ ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஷார்ப்பான கட்டர் ஆர் சிசர் வச்சுட்டு இந்த த்ரெட்டு எங்கெல்லாம் ஜாயின் ஆகிருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். 1-2 த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வரும், அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஷேப் பண்ணும்போது ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஜாயிண்டாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து ஹைட்டை ரொம்ப குறைக்காமல் லாங் அண்ட் ஷார்ட்டாக தெரிகிற த்ரெட்டை வந்து ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். நம்ம இப்படி கட் பண்ணும்போதே ஃப்ளவரோட சைஸும் குறைஞ்சிரும். இந்த ஒர்க்குக்கு வந்து சிசரை விட கட்டர் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃப்ளவரை வந்து இப்போ நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டேன். நடுவில் எங்கேயாவது கேப் தெரிஞ்சதுன்னா க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபைனல் டச் கொடுத்துக்கலாம். டாசல் ஃப்ளவர் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் போட்டிருக்க ஃப்ளவர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு இந்தளவுக்கு திக்னஸ் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஷீட்டில் நம்ம த்ரெட்டை ரொட்டேட் பண்ண கவுண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஃப்ளவர் வந்து எதுலெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நிறைய பேருக்கு இப்போ டவுட் வரும். கொஞ்சம் ட்ரெண்டியாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். குர்த்தீஸில் இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக எதுலையாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோஃபாவில் இருக்கிற பில்லோ கவர்ஸ்க்கு இந்த ஃப்ளவர் எம்ப்ராய்டரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ், பீட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப் தான்.
இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த டாசல் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.